உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, உன் போன்ல உங்க கல்யாண போட்டோ இருக்காமா? இப்ப எதுக்குடி அதெல்லாம்? அதானே தமிழ், இப்போ எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லப்பா, உங்களுக்கும் அம்மாக்கும் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகுதுல்ல, அதான் போட்டோ இருக்கான்னு கேட்டேன். அதெல்லாம் அம்மாவோட பழைய போன்ல இருந்துச்சு, இந்த போன்ல இல்ல. ஏய், என்னடி முறைக்கிற? அதான் போனை மாத்திட்டேன்னு சொல்றேன்ல, வேற போன்ல இருக்கு. உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நைட் எடுத்து தரேன், உட்காந்து பாரு. சரியான டியூப் லைட் அம்மா. ஐயோ, சாரி ஆதி, நான் மறந்தே போயிட்டேன். இவ கல்யாண போட்டோ கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. என்ன ஞாபகம் வருது? இல்ல, பவித்ராவை பொண்ணு பார்த்துட்டு போனாங்கல்ல, அவங்க வீட்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். ஆனா ஆண்டாளோட அப்பா தான் எதுவுமே சொல்லாம இருக்காரு. ஆதி, நீங்க ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பாக்குறீங்களா? ஏன்னா அழகர் பேசினார்னா அவர் ஏட்டிக்கு போட்டி ஏதாவது பேசி திரும்ப தேவையில்லாம ஏதாவது சண்டை வந்துடும். பவித்ரா கல்யாணத்தை பத்தி பேசணுமா? சரி சரி, பேசலாம் பேசலாம். ஏன்பா, அம்மாவை நீங்க கல்யாணம் பண்ணும்போது அம்மா என்ன கலர்ல புடவை கட்டியிருந்தாங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம், ஞாபகம் இருக்கே. என்ன கலர் புடவை? கோல்டன் கலர் புடவை. எப்படி ஆதி நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? நீங்க அப்பா எல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாரு. நீதான் தமிழ். பாருங்க ஆதி, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கா. ஆமா ஆமா, உங்களை ரொம்ப தான் குறை சொல்லிட்டு இருக்கா. ஏய், என்னடி லுக்கு? பேசாம போனை பார்ப்போ. ஏன் பாரதி, இன்னைக்கு ஏதாவது நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு மறந்துருக்கீங்களா? என்னாச்சு? நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு அவள மாதிரியே பேசுறீங்க. ச்சே, நான் அப்படியெல்லாம் கேட்கல. ஏதாவது மறந்துருந்தா ஞாபகப்படுத்தி பாருங்கன்னு சொல்ல வந்தேன். மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவனே துனா சந்தே பத்னாமி சுபகே. ஏய், சும்மா இருறி, இல்லனா எந்திரிச்சு உள்ள போ. பேசிட்டு இருக்கும்போது சும்மா எதையாச்சும் ஒளறிக்கிட்டே இருக்கிறது. பா, நைட்டுக்குள்ள கேக் மட்டும் வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. இல்லடி, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதான் இன்னும் கொஞ்சமா கிடைக்குமா? என்ன டேஸ்டா இருந்துச்சு? கேசரி தாண்டி, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. இன்னும் என் நாக்கிலே ஓட்டிட்டு இருக்கு. கேசரியா? என்ன கேசரி? நீ என்னடி உளறிட்டு இருக்க? ஏய், இது பாரு, ஓவரா பண்ணாத. நீ கொடுத்து விட்ட கேசரி சூப்பரா இருந்துச்சுரி. இன்னும் கொஞ்சம் இருந்தா கூட. அம்மா, நெய் என்ன நெய் யூஸ் பண்ண நீ? அந்த நெய்னாலதான் இவ்ளோ டேஸ்டா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்ம டேஸ்ட். பைத்தியக்காரி. புரிஞ்சிருச்சுரி, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் உன்கிட்ட ட்ரீட் கேட்பேன்னு தானே எனக்கு கேசரியே இல்லைன்னு போய் சொல்ற. ட்ரீட்டா? ட்ரீட் எதுக்கு? அடப்போடி, உன்கிட்ட கேட்டதுக்கு வெக்கத்தை விட்டு ஆதிக்கிட்டே கேட்டிருப்பேன் நானு. ஏய் இரு, எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியல. என்னன்னு சொல்லு. உனக்கு இன்னும் ஞாபகம் வரல? நான் வேணா உனக்கு ஞாபகப்படுத்தவா? போன வருஷம் இதே நாள் உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆச்சுல, ஞாபகம் இருக்கா? என்ன சார், ஏதோ புது மாப்பிள்ள மாதிரி வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு ரெடியா இருக்கீங்க? அதான் சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது மறந்துட்டீங்களா? அப்படி கல்யாணம் ஆனதுனால இன்னைக்கு உனக்கும் ஆதிக்கும் கல்யாண நாள். அதாவது ஞாபகம் இருக்கா, இல்ல அதையும் மறந்துட்டியா? அதுக்கு தானே நீ கேசரி செஞ்ச. அதை எடுத்துட்டு வந்து ஆதி என்கிட்ட கொடுத்தாரு. நானும் அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி
உன்கிட்ட இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிடலான்னு வந்தேன். வந்து இங்க நின்னு கேட்டா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. ஏய் உண்மையாலுமே நான் பைத்தியம் தாண்டி. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாம் ஞாபகம் வருதா என்ன? என்னடி சொல்ற? உனக்கு ஆல்ரெடி தெரியும் தானே? ஏய் எனக்கு கல்யாண நாளுங்கிறதே இப்பதாண்டி ஞாபகம் வருது. ஐயோ, உனக்கு கல்யாண நாள்னே தெரியாதா? மறந்தே போயிட்டியா? ம், அடி பாவி, வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான நாள் நீ மறந்திருக்க தெரியுமா? வேஸ்ட்ரி நீ. ஆனா ஆதி மட்டும் எப்படி கேசரி கொடுத்துட்டு போனாரு? காலையில இருந்து அவரும் தமிழ் எனக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டே இருந்தாங்க. ம்? ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம லூசு மாதிரி இருந்துட்டேன். என்னடி சொல்ற நீ? எப்படி நான் மறந்தேன்? அப்போ இந்த கேசரிய வச்சு கொடுத்தது நீ இல்ல, நீ செய்யல இந்த கேசரிய. ஏய் நான் என்ன டென்ஷன்ல இருக்கேன், நீ என்ன கேசரி கேசரின்னு இதுலயே இருக்க. ஏய், எனக்கு கேசரி தாண்டி முக்கியம். நான் போய் ஆதிக்கிட்ட வேணா எந்த கடையில வாங்கினாருன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏய் இப்படி அடிச்சு சாவடிச்சிருவேன். நீ ஒழுங்கா என் கூட கடைக்கு வா. கேசரி வாங்க தானே? கேக்கு வாங்கடி. பாரதி, எனக்கு கேக்கல வேண்டாம். கேசரி மட்டும் கொஞ்சமா கொடுத்தா போதும், மேனேஜ் பண்ணிப்பேன். ஐயோ அல்ப மாதிரி பண்ணாத. ஏற்கனவே ஆதியும் தமிழ் என் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. இப்பவே போய் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ண வச்சு எப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்த. சாரி 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 ஆதி. ஹாப்பி ஆனிவர்சரி. இப்பவாவது ஞாபகம் வந்துச்சா? அப்பா உடனே எல்லாம் மன்னிக்க கூடாது. உடனே உள்ள வாங்க, உள்ள வாங்கப்பா. வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய் வாங்கடி கூட்டிட்டு போற. ஆதி ஆதி நில்லுங்க. தமிழ் ஏய் ஏய் தமிழ் இப்ப எதுக்குடி கதவு அடைக்கிற? வாங்கப்பா உட்காருங்க, உட்காருங்கப்பா. என்ன பாக்குறீங்க? என்ன தூக்குங்க, தூக்கி உட்கார வைங்க. ஆதி கதவு திறங்க. ஏய் தமிழ் தரடி. முடியாது. ஒரு கல்யாண நாள் கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? ஏய் சாரிடி, தப்புதான், மன்னிச்சுக்கோ. கதவு திறடி. முடியாது போ. இங்க பாரு, அம்மா உனக்காக உனக்கு பிடிச்ச கேக்கா தேடி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் வேண்டாம். கதவை திறக்கவே முடியாது. ஏய் நீ எனக்கு மகளா இல்ல மாமியாரடி? இப்படி டார்ச்சர் பண்ற? உனக்கெல்லாம் இந்த டார்ச்சர் பத்தாது. நீ விடிய விடிய கெஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும். என்னடி ஓவரா பண்ற? நான் என்ன உன்னைய கல்யாணம் பண்ணிருக்கேன்? நான் என் புருஷன் கிட்ட பேசிக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.